ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரெடி ஆகுறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நான் இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணி புக் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கைண்டாக இருந்தாங்க. அண்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் லென்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் லென்ஸ் வைக்கிறதுக்கு. பட் ஸ்மூத்தாக அவங்க வச்சுட்டு அவங்க எப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கூட எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் நாங்கள் மேக்கப் வந்து ஒரு 6:30 6:45 மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் காலில் டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி மேக்கப் வேணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து திங்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து செட்டிலாக கொஞ்சம் அதிகமாக ப்ளஷ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அது போக ஹேர் ஸ்டைல் வந்து என்னோடய ஷார்ட் ஹேருன்றனால எனக்கு வந்து ஸ்ட்ரீக்ஸில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு அதை வந்து மெஸ்ஸி ப்ரைடாக பண்ணலான்னு தான் ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 2 டேஸ் முன்னாடியே பேசினனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அப்படியே மேக்கப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் லென்ஸுமே ஹேசல் ப்ரௌன் சூட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. அது நமக்கு செட் ஆகுமோ, இல்லை வந்து கண்ணில் இரிட்டேஷனாக இருக்குமோ, இல்லைனா ஏதாவது பிளரி விஷனாக இருக்குமோன்னெல்லாம் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. நார்மலாக இருந்துச்சு. ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஸ்கின் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலரெல்லாம் என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே போட சொல்லியிருந்தேன். அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே இந்தந்த ஸ்டேஜுக்கு இந்த கலர் சூட் ஆகும், லைக் ஐ ஷேடோக்கு இந்த கலர் சூட் ஆகும், லிப்ஸ்டிக் இந்த கலர் சூட் ஆகுன்ற நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோடய காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாஃப் சாரி போட்டிருந்தேன். அண்ட் ஹாஃப் சாரி வந்து நான் சாரீ வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். லைக் ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் கொடுத்துட்டு அண்ட் பிரின்ஸ் கட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது போக வந்து பாவாடை வந்து பட்டு பாவாடை மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஷால் வந்து நான் செப்பரேட்டாக காப்பர் கலர் ஷால் நான் செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன். அதுவுமே ரெண்டுமே மேட்ச் பண்ணி அண்ட் காஸ்ட்யூம் அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோடய ஐ ஷேடோவுக்கு வந்து சேம் என்னோடய ட்ரெஸ் கலர் கொடுத்துருந்தாங்க. பேஸ் வந்து ஒய்லட் கலர் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் காப்பர் ஷேட் போட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஷிம்மரியாக கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஐஸ் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் வந்து விங் ஐலைனர் கேட்டிருந்தேன். விங் ஐலைனர் கொடுத்துட்டு கீழே அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஸ்மோக்கி ஐஸ் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், அது வந்து கொஞ்சம் பிரைட்டனாக காமிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அது ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஸ்மோக்கி ஐஸ்க்கே போயிட்டோம். கீழே வந்து பிளாக் கொடுக்காம என்னோடய ட்ரெஸ் கலரே கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லிப்ஸ்டிக்குமே ரொம்ப ஹெவியாக ப்ரைட்டாக போகாமல் ஒரு நியூட் ஷேட் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுவுமே ஸ்கின் டோனுக்கு நல்லாவே மேட்ச் ஆகிருந்துச்சு. அண்ட் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ப்ரைட்டாக இல்லை டார்க் கலர்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிப்ஸ்டிக் வந்து நியூட் ஷேடில் போகிறது நல்லது. ஏன்னா ட்ரெஸ்ஸும் ப்ரைட்டாக இருந்து லிப்ஸ்டிக்கும் ப்ரைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஆடாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து ஒய்லட் கலர் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நியூட் ஷேடில் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணி நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஹேருக்கு வந்து மெஸ்ஸி பிரைட் வித் எக்ஸ்டென்ஷன் போகலான்னு தான் பிளானு. அண்ட் முன்னாடி வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்து மெஸ்ஸி பிரைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனல் லுக் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் லுக்குக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபைனலாக அந்த ஃபுல்லாக அவுட்ஃபிட் போட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஒரு க்ரேஸ் இருக்கும். லைக் நம்ம வாங்கின ஆர்னமெண்ட்ஸும் ட்ரெஸ்ஸும் கம்ப்ளீட் மேக்கப்போடு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈகராக இருப்போம். அந்த ஈகரில் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படா மேக்கப் முடியும், எப்படா போய் கண்ணாடியில் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலான்ற ஒரு தாட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹார்ட்லி ஒரு 45 மினிட்ஸ் எடுத்தாங்க கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு. ஒரு 6:30 ஒரு 6:45 மாதிரி ஸ்டார்ட் பண்ணது வந்து 7:30 7:45 ஆயிடுச்சு. ஹார்ட்லி 1 ஹவர்னு சொல்லலாம். 1 அண்ட் மேக்கப் போட்டோன்னே பார்த்திங்கன்னா மூஞ்சில் வந்து ஒரு மாதிரி பவுட்ரியாக தான் இருக்கும். பட் நம்ம போக போக தான் அந்த நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஆயில் டெக்ஸ்சர் வெளியே வரும்போது ஒரு மாதிரி க்ளோவி ஆகும். ஹார்ட்லி அந்த மேக்கப் செட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஃபேன் கிட்ட உட்காரணும். ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக செட் ஆகி அந்த ஒரு மாதிரி க்ளூனஸ் கிடைக்கும். அண்ட் எனக்குமே முடியோட எக்ஸ்டென்ஷன் கலருமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஒரு ப்ரௌன் ஷேடில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி கிடச்சிருந்துச்சு. ஸோ எஸ், ஃபைனல் லுக் இது தான். எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. லுக்கு வந்து நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதுக்கேற்ற மாதிரியே இருந்துச்சு. லைக் மேக்கப் வந்து ரொம்ப அடிக்காமல் என்னோடய ஸ்கின் டோன்லேயே கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி ஹைலைட் காமிக்கிற மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஃபைனல் லுக் வந்து அங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் எக்ஸ்டென்ஷனுமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா சில எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், பட் இது அப்படி இருக்குல்ல, லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே ஹேர் ஸ்டைலும் முடிஞ்சிருச்சு. நான் வந்து மேக்கப் செட் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஹார்ட்லி 30 மினிட்ஸ் எடுத்திருந்தேன். லைக் ஃபேனு கீழே உட்காந்து செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ க்ளோவியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த க்ளோவினஸ் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. மீன் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அவளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது, எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. அப்படி கொஞ்சம்